أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان بالمؤمنين رحيما صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم سبقت رحمتي غضبي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா ஜம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் புறத்திலிருந்து மன அமைதியையும் அருள் வளம் மிக்க ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக இறைவன் பெரும் கருணையாளன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சாமானிய மனிதர்களாக சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை உயர்ந்த மனிதர்களாக அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக ஆக்கக்கூடியது கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா தான் நம்மை உயர்ந்த மூமினாக அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மரியாதை மிக்க ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய வார்த்தைகள். இந்த ரெண்டு தாரக மந்திரங்கள், ரெண்டு கலிமாக்கள், ரெண்டு வார்த்தைகள் தான். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம். நாடுகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், சுற்றுலா செல்லக்கூடிய தலங்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம், பொருளாதாரத்தை பற்றி, அரசியலை பற்றி, சமூகத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த கலிமாவிலே வரக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தை அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கொண்டவன் என்பதை பற்றி நாம் சரியாக அறிந்து கொள்வதும் இல்லை, அதை பற்றி ஆர்வமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ரொம்ப அழகாக சொல்லுவான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி மதிப்பிட வேண்டுமோ அப்படி மதிப்பிடவில்லை. அல்லாஹ் என்றால்
இணை துணை இல்லாதவன், மனைவி மக்கள் இல்லாதவன், பெரும் ஆற்றலாளன், அப்படியே நாம் முடித்து விடுகிறோம், கடந்து போய் விடுகிறோம். ஆனால் அதுவல்ல. அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. நாம் அல்லாஹுவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் பன்னூற்றுக்கணக்கான தன்மைகள் நிறைந்து காணப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இரக்கம், கிருபை என்பது உலகத்தில் நம்மால் அளவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் இரக்கமும் கிருபையும் மேலோங்கி இருக்கிறது. சாதாரணமாக மனிதர்கள், குறிப்பாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவர்கள் இரக்கமற்றவர்களாக, அதுவும் சமீப காலங்களில் அரக்கத்தனம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டே வருகிறார்கள். சமீபத்தில் நேற்றைய தினம் மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதே அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வக்கீலாகவே தன்னுடைய மாநில மக்களுக்காக வேண்டி வாதிடுகிறார். எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் சிறப்பு திருத்த திட்டத்தின் கீழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஒரு மாநில முதல்வராக இல்லாமல் தன்னுடைய மாநில மக்களுக்கு ஒரு வக்கீலாக நின்று கொண்டு, வரலாற்றில் இதுவே முதன்முறை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் அவரே நேரடி வக்கீலாக இருந்து மத்திய அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் எதிராக வாதாடக்கூடியது இதுவே வரலாற்றில் முதன்முறை. அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். எழுத்து மிஸ்டேக்கால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் வாக்காளர் தகுதியை இழந்தவர்கள் 14 லட்சம் பேர் மேற்கு வங்காளத்தில். ஒரு எழுத்து முன்பின்னாக இருக்கும். இடம் மாறி சென்றவர்கள், திருமணம் முடித்து மாமியார் வீட்டிற்கு வாழச் சென்ற பெண்கள், அப்படி 14 லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. தவறான வாக்குரிமை எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் அவருடைய பிள்ளைகள் என்று 389 பிள்ளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 389 பிள்ளைகளும் ஒரே வீட்டிலே ஒரே தாய் தந்தையினுடைய அட்ரஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் என்னதான் இருந்தாலும் 389 பிள்ளைகளுக்கு எப்படி தகப்பனாக இருக்க முடியும்? இது போன்ற ஆதாரங்களை எல்லாம் அடுக்கி வைத்து அந்த முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சியாளர்கள் மக்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். ஆங்காங்கே முகாம்கள் நடத்தப்பட்டு உங்களுடைய எழுத்து திருத்தமோ அல்லது உங்களுடைய முகவரி மாறி இருந்தாலோ அதற்கு அவகாசம் இருக்கிறது, உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படாது என்பது முதலில் வாக்காளர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும். வாக்குரிமையை பறிப்பது என்பது இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கின்ற உரிமையையே பறிப்பதற்கு சமமானது. உங்களுக்கு தெரியும், சில 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டதின் காரணத்தினால் அப்போதைய ஜனாதிபதி அவருடைய வாக்குரிமையை பறித்தார். மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது, ஓட்டளிக்கவும் கூடாது என்று வாக்குரிமை பறிக்கப்பட்டது. வாக்குரிமையை பறிப்பது என்பது ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற கௌரவத்தை இழப்பது. அரசியல்வாதிகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதிகாரிகள் மாத கடைசியிலே நீங்கள் பார்க்கலாம், 2 வீலரிலே வரக்கூடியவர்களிடத்தில் அந்த மாதம் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சரியான ஆவணங்கள் இருக்கிறதா என்று ஆங்காங்கே நிறுத்தி பரிசோதிப்பார்கள். எல்லா ஆவணங்களும் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் அந்த லைட்டில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டவில்லை என்கிற ஒரு சொத்தையான காரணங்களை எல்லாம் சொல்லி வழக்கு பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய உலகம் எழுத்தாளர் பொன்னியலன் சொல்வதை போன்று இரக்கமற்றவர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் வியாபாரம் மயமாக ஆகி போய்விட்ட இந்த காலத்தில் நாம் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். ரமதானுடைய காலம், பரக்கத் மிகுந்த இரவுகள், இதெல்லாம் தரப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் அடையாளத்தினால். பாவங்கள் இல்லாத மனிதர்களை கற்பனையில் கூட நாம் பார்க்க முடியாது. ஆனால்
பாவத்திலே மூழ்கடிக்கப்படுகின்ற இந்த மனிதர்களுக்கு தப்பிப்பதற்கு அல்லாஹ் அவ்வப்பொழுது சில சந்தர்ப்பங்களை தருகிறான். அதுதான் இது போன்ற காலங்கள், ரமலானுடைய காலங்கள், வெள்ளிக்கிழமைகள், அதே போன்று தஹஜ்ஜத்துடைய நேரங்கள். இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு இரக்கப்பட்டு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பதை குர்ஆனுடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கமாக தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி சொல்கிற பொழுது நாளை மறுமை நாளில் நடைபெறுகின்ற சில சம்பவங்களை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நமக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள். முதலாவது என்னவென்றால், அல்லாஹ்வின் முன்னிலையில் ஒரு தந்தை மகனுடைய வழக்கு அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படும். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் இருக்கின்ற வழக்கு அல்லாஹ் குற்றம் சாட்டுகின்ற தந்தையிடத்தில் விசாரிப்பான். நீங்கள் உங்கள் மகன் மீது என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? நான் என்னுடைய பிள்ளையை சிரமப்பட்டு வளர்த்தேன், உருவாக்கினேன், அவருக்காக வேண்டி என்னையே அழித்தேன், ஃபனைத்து ஃபீஹி, அவர் விஷயத்தில் என்னையே நான் அழித்து கொண்டேன். ஆனால் அவருக்கு வசதி வந்ததற்கு பிறகு, அவருக்கு சமூகத்திலே மதிப்பும் மரியாதையும் வந்ததற்கு பிறகு பாஅரதனி, என்னை அவர் புறக்கணித்து விட்டார், முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார். சில இடங்களிலே என்னை தந்தை என்று அறிமுகப்படுத்துவதற்கு அவர் வெட்கப்படுகிறார். இந்த மாதிரி இருந்தவர், அவர் மீது நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மகனிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அவர் சொல்வது உண்மைதானா? உன் மீது அவர் சுமத்திருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் உண்மைதானா என்று சொன்ன பொழுது அந்த மகன் மனம் திறந்து ஏற்றுக்கொள்கிறான், உண்மைதான். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னை வளர்த்து உருவாக்கிய ஆளாக்கிய என்னுடைய தந்தையை வளர்ந்து நான் வசதியாகி மக்களுக்கு மத்தியில் மதிப்பு மரியாதையும் மிக்கவனாக மாறியதற்கு பிறகு நான் அவரை புறக்கணித்து விட்டேன் என்கிற அவருடைய குற்றச்சாட்டில் எள்ளளவும் பொய் இல்லை, அது உண்மைதான் என்று மனம் திறந்து ஏற்றுக்கொள்கிறான் மகன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது தந்தையினுடைய விஷயங்களை அல்லாஹ் கவனிக்கிறான். தந்தை சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு நன்மை குறைவாக இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த மகன் சொல்கிறான், என்னிடத்தில் உள்ள ஒரு நன்மையை நீங்கள் அவருக்கு கொடுத்து அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று பெருந்தன்மையாக அந்த இடத்தில் நடந்து கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருந்தன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனாக, காலமெல்லாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது தந்தையை நீ புறக்கணித்து விட்டு இப்பொழுது என்ன நன்மையை தானம் செய்கிறாய் என்று அல்லாஹ் அவன் மீது கோபப்படாமல் அவனுடைய அந்த பெருந்தன்மையை, மகனுடைய பெருந்தன்மையை ஏற்றுக்கொண்டு தந்தையையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா அந்த மகனையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய விஷயத்தில் அவனை குற்றம் பிடிப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் தப்பிக்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு சில நல்ல காரியங்கள் இருக்கிறதா என்பதை மட்டுமே அல்லாஹ் கவனிக்கிறான். இது பாவங்கள் செய்வதற்கு, அநியாயங்கள் செய்வதற்கு, அட்டுழியங்கள் செய்வதற்குரிய வழங்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல. என்னன்னாலும் செஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு சில நல்லது செஞ்சுக்கங்க, அதை வச்சு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடுவான் என்று சொல்லுகின்ற காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ் பழி வாங்கக்கூடியவன் என்கிற பெயர் அல்லாஹ்விற்கு உண்டு. ஆனாலும் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக நடந்து கொள்கிறான் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஒரு சில நிகழ்வுகள் இப்படி நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், இன்னொரு மனிதனை அல்லாஹ் விசாரிக்கிறான். அவர் பாவங்கள் ஏராளமாக செய்துவிட்டது விசாரணையின் முடிவில் தெரிய வருகின்ற பொழுது அல்லாஹ் அவரை நரகத்திற்கு செல்லுமாறு தீர்மானமாக உத்தரவிடுகிறான். அவரை இழுத்துச் செல்வதற்கு மலக்குமார்கள் தயாராக இருக்கிறார்கள். காரணம், மலக்குமார்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுவான், நரகவாசிகளை அழைத்து செல்லுகின்ற பொழுது ஹுதூஹு ஃபகுல்லூஹு தும்மல் ஜஹீம ஸல்லூஹு, அவரை பிடியுங்கள். தப்பித்து ஓடுகின்ற நரகவாதியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அவனை பிடியுங்கள், அவனை சங்கிலியிட்டில் இழுத்து செல்லுங்கள், நரகத்திலே தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுதான் எல்லா நரகவாசிகளுடைய நிலைமையும் அதுதான்.
அல்லாஹ் அந்த மோசமான நெருக்கடியான நிலையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனை நரகத்திற்கு தான் நீ போக வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவன் ரொம்ப வேகமாக நரகத்தை நோக்கி ஓடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் அவனை அழைத்து, உன் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு உன்னை நரகத்திற்கு நான் போக சொன்னேன், நீ எப்படி விளங்கினாயோ தெரியாது, நீ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாயே என்று கேட்ட பொழுதே இந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, உலகத்தில் தான் உன்னுடைய கட்டளைகளை நான் மதிக்கவில்லை, எல்லா கட்டளைகளையும் புறக்கணித்தேன், இங்கேயாவது உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டுமே என்று நினைத்துத்தான் நீ சொன்னவுடன் நான் நரகத்தை நோக்கி ஓடினேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதனின் அப்பாவித்தனமான வார்த்தைகளை அல்லாஹ் அங்கீகரித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னொரு மனிதன் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய பாவங்களும் விசாரிக்கப்பட்டு அவன் நரகத்திற்குரியவனாக தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அவனை அனுப்புகிற பொழுது நரகத்தை நோக்கி நடக்கின்ற மனிதன் இடையிடையே அல்லாஹ்வை திரும்பி திரும்பி பார்க்கிறான். அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மனதில் என்ன நினைக்கிறான், எதனால் பார்க்கிறான் என்பது அல்லாஹ்விற்கு விசாரிக்காமலேயே தெரியும். ஆனாலும் விசாரிக்க வேண்டிய இடத்திலே அல்லாஹ் இருக்கின்ற காரணத்தினால் அவனை அழைத்து அல்லாஹ் விசாரிக்கிறான். நீ எதற்கு என்னை நரகத்தை நோக்கி செல்லுகின்ற நீ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு செல்கிறாய் என்று கேட்ட பொழுது இந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், குற்றங்கள் செய்திருக்கிறேன், அதையெல்லாம் நீ மறந்து மன்னித்து எந்த இடத்திலும் என்னை நீ தண்டிக்கவில்லை, என்னுடைய ரிசுக்கை நீ தடுத்து நிறுத்தவில்லை. பாவம் செய்கின்ற காரணத்தினால் எந்த மனிதனுடைய ரிசுக்கையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்துவதில்லை. நான் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னை நீ மக்களுக்கு மத்தியில் அதை மறைத்து கண்ணியமாகவே வாழ வைத்தாய், என்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தி என்னை கேவலப்படுத்தவில்லை. அங்கெல்லாம் மன்னித்த நீ இங்கேயும் மன்னிக்க மாட்டாயா என்று ஒரு ஏக்கத்தோடு தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அந்த வார்த்தைகளை அங்கீகரித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது போன்ற ஆச்சரியமான சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை, அந்த சம்பவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் இரக்கமானவன், அதே இரக்கமான குணம் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால்தான் நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போன்றுதான் நாம் மற்றவர்களின் விஷயத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீ எப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கிறாயோ அப்படித்தான் அல்லாஹ் உன்னிடத்தில் நடந்து கொள்வான். துதீனு துதானு கமா துதீனு, நீ எப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். நாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசினால், மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை நாம் பகிரங்கப்படுத்தி பேசினால், நம்முடைய குற்றங்களை குறைகளை பேசுவதற்கென்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே ஏற்படுத்தி இருப்பான். எச்சரிக்கை, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களின் பலகீனங்களை குற்றங்களை குறைகளை மக்களுக்கு மத்தியிலே மற்றவர்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை குறைகளை கேவலப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எத்தனையோ ஹதீஸ்களிலே, எத்தனையோ நபிமொழிகளிலே சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நபியிடத்திலே சொல்லுவார்கள், நபியும் அதை கண்டித்திருக்கிறார்கள். ஆனால்
அந்த தவறை செய்தவர் யார் என்று தேடி பார்த்தால் எந்த நபிமொழியிலும் அவருடைய பெயர் சம்பந்தமான, அவருடைய ஊர் சம்பந்தமான, அவர் இந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டவர் என்கிற விவரம் யாருக்கும் கிடைக்காது. காரணம், செய்தி மட்டும்தான் முக்கியம். சம்பந்தப்பட்ட நபரை கேவலப்படுத்துவது நோக்கம் அல்ல என்பதுதான் சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதம். உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர், ஒரு மனிதர், ரஜுலுன், ஒரு மனிதர், மினல் முஹாஜிரீன், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த வந்த ஒரு மனிதர், அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தார். அந்த பெண் சொன்னார்கள், என்னை நீங்கள் திருமணம் செய்தால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது. கொஞ்ச நாளில் நான் மதீனாவிற்கு போய்விடுவேன், நீங்கள் மக்காவில் இருப்பீர்கள். நான் எப்படி உங்களை திருமணம் செய்து ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் வாழ்வது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அப்படியானால் நானும் மதீனாவிற்கு வந்து விடுகிறேன், அங்கு வந்து நம்முடைய திருமணத்தை நடத்தி கொள்ளலாம். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டித்தான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார், வேறு நோக்கம் அல்ல. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வரவில்லை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றுமே நிய்யத்தை அடிப்படையாக கொண்டதுதான். எந்த நோக்கத்திலே, எந்த நிய்யத்திலே நாம் அமல் செய்கிறோமோ அந்த நோக்கத்தை மட்டுமே அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், உங்களில் யாராவது உலகத்தை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்திருந்தால் அதை அடைந்து கொள்வார். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தால் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம், மறுமையில எந்த கூலியும் கிடைக்காது. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்திருந்தால் அல்லாஹ் ரசூல் கிடைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டியே ஹிஜ்ரத் செய்தவர் யார் என்று தேடி பார்த்தால் நபி மொழிகளிலே எந்த தகவலும் கிடைக்காது, யாரும் சொல்ல மாட்டார்கள். பள்ளிவாசலிலே ஒருவர் திடீரென்று சிறுநீர் கழித்து விட்டார். பள்ளிவாசலிலே அவருக்கு தெரியாது, இது போன்ற பளிங்கு தரைகள் அல்ல, மணலால் உருவாக்கப்பட்ட தரைகள் தான். வந்தவர் கிராமவாசி, அது அவர் அங்கே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். சஹாபாக்கள் விரட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டுகின்ற சஹாபாக்களை எச்சரிக்கிறார்கள், விட்டுருங்க, விரட்டாதீங்க. அவர் சிறுநீர் கழிக்க தொடங்கிவிட்டார். இனி இடையிலே நிறுத்துவது அவருடைய உடல் நலத்தை பாதிக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். எந்த விதத்திலும் அவருடைய உடல் நலத்திற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, அவருடைய மானம் மரியாதை கெட்டுவிடக்கூடாது. ஒரு மனிதரை பள்ளிவாசலிலே எல்லோரும் சேர்ந்து விரட்டுவது என்பது அவருக்கு அவமரியாதை. விரட்டியவர்களை எச்சரிக்கிறார்கள், அமைதியாக இருங்கள். அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கிறார். வேறு ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஒரு வாளி நிறைய தண்ணீர் கொண்டு வந்து அந்த இடத்திலே ஊற்றச் சொல்கிறார்கள். ஒரு சிறுநீர் கழித்தது கொஞ்சம் தான், ஒரு வாளி நிறைய தண்ணீர் ஊற்றினால் அது சுத்தமாகிவிடும். அவரை சொல்லலை, வாளியிலே ஒரு வாளி தண்ணீர் எடுத்து வந்து அதிலே ஊற்று என்று அவரை சொல்லவில்லை. அவர்தான் குற்றம் செய்தவர். முறைப்படி அவரை சொன்னாலும் தவறல்ல, ஆனால் சொல்லவில்லை. காரணம், அது அவர் தன்னை இழிவுபடுத்தியதாக நினைத்து விடுவார். அதுக்கு அடுத்து அவரை அழைத்து பக்கத்தில் அழைத்து நபி சொன்னார்கள், இன்னஹாதிஹில் மசாஜித், இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இது போன்ற காரியங்கள் செய்வதற்கு அல்ல, இது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக வேண்டியும் ஏற்படுத்தப்பட்ட இடங்களை தவிர இது போன்ற காரியங்களை செய்வதற்கு அல்ல என்று சொன்னார். சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, யாரிடத்திலும் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், கரடு முரடாக நடந்து கொள்ளாதீர்கள், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், யாரிடத்திலும் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், கரடு முரடாக நடக்காதீர்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, உங்களை தேடி வரக்கூடிய நபர்களிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லுங்கள், வெறுப்படைய செய்யாதீர்கள். இந்த 4 வார்த்தைகள் இருக்கிறதே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 4 வார்த்தைகளை ஒரு புத்தகத்தின் ஆரம்ப வரிகளாக எழுதி மறைந்த மருகம்
காயிதே மில்லத் சாஹிப் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்தார். அவருக்கு இந்த 4 வார்த்தைகளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை எழுதி இதை சொன்னவர்கள் ப்ராபர்ட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குறிப்பெழுதி அம்பேத்கர் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய பொழுது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்த காயிதே மில்லத் சாஹிப் இந்த 4 வார்த்தைகளை யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, மற்ற மனிதர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், கடுமையாக நடக்காதீர்கள், தேடி வரக்கூடியவர்களிடத்தில் அல்லது நீங்கள் சந்திக்கின்ற நபர்களுக்கு நல்ல செய்திகளை, சந்தோஷமான செய்திகளை சொல்லி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், யாரையும் வெறுப்படைய செய்யாதீர்கள் என்கிற இந்த 4 வாசகங்களை எழுதி அண்ணல் அம்பேத்கரிடம் ஒப்படைத்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இது ஒரு தனி மனிதருக்குரிய வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பிலேயே இதை நான் பதிவு செய்திருப்பேன் என்று சொல்கிறார். பதிவு செய்தால் இது ஒரு தனி மனிதனின் வார்த்தை என்று சொல்லிவிடுவார். அந்த ஒரு பயம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த 4 வார்த்தைகள் உலகம் நிம்மதியாக சகோதரத்துவத்தோடு மானம் மரியாதையோடு வாழ்வதற்கு இந்த 4 வார்த்தைகள் வழிவகுக்கும் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்த்தால் இந்த 4இல் ஒன்று கூட காணப்படாது. பிறருடைய குற்றங்கள் குறைகள் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, சகோதரர்களை பற்றி, சொந்த சமுதாயத்தை பற்றி மறைக்கப்பட வேண்டிய பக்கங்களை எல்லாம் பகிரங்கப்படுத்தி எழுதுகின்ற, நாற்றமடிக்கின்ற இந்த குணத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் மற்றவர்களின் குறையை மதித்தால், மற்றவர்களின் சிரமங்கள் நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்குகிறான். சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு விடுகிறது. அவர் வலதுசாரி சிந்தனை கொண்டவர். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை அவருடைய இரத்த நாளங்களிலும் அணுக்களிலும் அவருடைய வார்த்தைகளிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர் தான். அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக நல்ல கருத்தை ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் மேடையில் அவர் அந்த விவாதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்பட்டு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பிலே இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு பக்கவாதம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு பக்கமாக வாதம் ஏற்பட்டு விட்டது. அவர் உடனடியாக அங்கே இருந்த ஹபீசுல்லா என்ற ஒரு முஸ்லிம், அவர் இன்னொரு கட்சியினுடைய சார்பாக பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அவரும் பேசிக்கொண்டிருக்கிறார் இவரை எதிர்த்து. ஆனாலும் அந்த இடத்தில் தான் ஒரு மருத்துவர் என்கிற அந்த குணம் மட்டுமே முன்னால் நிற்கிறது. முதலுதவி செய்கிறார் அல்லது முதலுதவிக்கு உதவி செய்கிறார், சில ஆலோசனைகளை சொல்கிறார். அவருடைய சொந்த காரிலே கொண்டு சென்றால் அந்த வாகன போக்குவரத்து நெரிசலிலே இடம் கிடைக்காது, சீக்கிரமாக கொண்டு போக முடியாது. அந்த மருத்துவமனையினுடைய ஆம்புலன்ஸிலே வேகமாக கொண்டு சென்றால் மக்கள் வழிவிடுவார்கள், அந்த டிராபிக் ஜாம் குறைந்து சீக்கிரமாக அவரை நல்ல மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கலாம் போன்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் எழுதிவிட்டு அடுத்து நம்ம மக்கள் அவன் அப்படி போகட்டும் இப்படி போகட்டும் என்று எழுதுகிறான். சாபம் விடுகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒரு மனிதன் பழிவாங்கப்பட வேண்டியவனாக இருந்தாலும், கருத்துக்களால் மோதப்பட வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும், அவன் மரண வலியில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மனிதாபிமானம் மட்டும்தானே வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் இதை பழிவாங்குவதற்குரிய சந்தர்ப்பமாக எந்த இடத்திலும் பயன்படுத்த சொல்லவில்லை. யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் அவர் காயப்பட்டு நிற்கின்ற பொழுது மேலும் காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொன்னதில்லை. எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை மிக்கவர்கள் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கருத்துக்களால் நாம் எதிர்கொள்ள வேண்டும். இது நடைமுறைக்கு ஒன்றை மட்டுமே நான் சொன்னேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஊர்களிலே சில சின்ன சின்ன தவறுகள் நடந்துவிடும்.
ஆனால் அதை ஊதி பெரிதிப்படுத்தி உலக அளவில் அதை நமக்கு நாமே கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற அம்மாபட்டினம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். அது எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரு ஊர், பன்னூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கி தந்திருக்கின்ற ஊர், நிறைய ஹாஃபில்களை உருவாக்கி தந்திருக்கிறது. தமிழகத்தின் எந்த மூலை முடுக்குகளிலும் மளிகை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், உழைப்பாளிகள். யாருமே சாதாரணமாக முடங்கி கிடக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்ற பெரும் பெரும் மளிகை கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். அவங்க எல்லாரும் ஒரே நாளில் ஒன்று சேருவது அந்த மேராஜுடைய நாளில் தான். அந்த நாளில் அவர்கள் ஒருவருக்கு 2000 ரூபாய் என்ற வீதத்தில், ஒரு வாளி 2000 ரூபாய், ஒரு நபருக்கு 2000 ரூபாய், 5 நபர்கள் சேர்ந்து 10,000 ரூபாய் தருகிறார்கள், அல்லது 12,000 ரூபாய் தருகிறார்கள். அதில் மிஞ்சிய பணத்தை பள்ளிவாசலிலே சேர்க்கிறார்கள். எல்லா ஊரிலும் உள்ள வளமையை போன்று அது தொகை அதிகம்தான். ஆனால் அது ஒரு பள்ளிவாசலுடைய நிதிக்காக வேண்டி தருகிறார்கள், பொது நிதிக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். இன்னொன்று, வட்டி இல்லாமல் அந்த ஊரை அவர்கள் உருவாக்கி தமிழக அரசு அளவில் அந்த ஊர் பெயர் பெற்றிருக்கிறார். வட்டி இல்லாத கடன் கொடுக்கின்ற அமைப்புகள் ஏராளம் இருக்கிறது. 4 விதமாகவே கடன் கொடுக்கிறார்கள். சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 50,000க்கு கீழே, கொஞ்சம் அதிகமாக 5 லட்சம் வரை, கொஞ்சம் அதிகமாக, இன்னும் அதிகமாக கோடிக்கணக்கிலும் கடன் கொடுக்கக்கூடிய வட்டியில்லா கடனை முதலில் தமிழகத்தில் உருவாக்கியவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள். என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு டோக்கன் கொடுக்கிறாங்க, குடும்ப நபர்களுக்கு ஏற்ப. இதே இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்ட அந்த பெண் சென்ற வருடம் இந்த டோக்கனை கலர் ஜெராக்ஸ் எடுத்து 12 வாளிகளை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உணவு கொடுக்கின்ற அவசரத்தில் அவர்கள் டோக்கனை கொடுத்தவொடனே வாங்கிட்டு 12 வாளிகளை கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகுதான் அந்த விழா கமிட்டி குழு உட்கார்ந்து யோசிக்கிறார்கள், 12 டோக்கன் ஒரே குடும்பத்திற்கு யார் கொடுத்தது? யாருமே கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஒரு வாளியில் உள்ள உணவு கிட்டத்தட்ட 5-6 பேர் சாப்பிடலாம். அப்படியானால் 12 டோக்கனை யார் கொடுத்தது? அங்கு உணவு பற்றாக்குறையாக மாறி நிர்வாகிகளுடைய வீடுகளிலே உள்ள உணவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருடமும் அதே பெண் இது எப்படிலாம் எழுதுறாங்க, சாப்பாட்டுக்கு ஒரு பசிக்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அம்மாவை ஹிஜாபை பிடி பசிக்கு கையேந்தி நிற்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார். அந்த அம்மா வியாபாரம் செய்திருக்கிறார். வேறு சில இடங்களில் இந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக அந்த பெண் திருடிய காட்சியும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த ஊரில் இருந்து யாரும் அதை வெளிப்படுத்தவே இல்லை. இந்த தடவையும் அதே பெண்மணி சென்ற வருஷமே நாம் இப்படி தவறு செய்திருக்கிறோம் என்கிற கூச்ச உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் அதே 12 டோக்கனை கொண்டு வந்து நீட்டுகிறார்கள். இப்பொழுதுதான் உஷாராகிறார்கள். அவர்களை பிடித்து ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு விழா முடிந்ததற்கு பிறகு விசாரிக்கிறார்கள். பெரியவர்கள் முறையாகத்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற ஒரு காட்டு மிராண்டி என்ன செய்வது என்று தெரியாமல், எல்லோரும் நல்ல குணத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது, இந்த பெண் கட்டியிருக்கின்ற அந்த ஹிஜாபை அவிழ்க்க முயற்சி செய்கிறான். அதை 2 பெரியவர்களும் தடுக்கிறார்கள். இது எல்லாத்தையும் சாதாரணமாக நினைத்து கொண்டு படம் பிடித்து வெளியே விட்டவர்கள் ஒட்டுமொத்த உலகமும் ஆளாளுக்கு அவரவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு அவர்களை மட்டப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறார்கள். புத்திமதி சொல்லக்கூடியவர்களுடைய பின்னணிகளை எல்லாம் தோண்டி பார்த்தால் பேசவே முடியாது, அந்த அளவிற்கு நாற்றம் அடிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நிமிட நிகழ்வு ஒட்டுமொத்த தனிமனித அந்த அவிழ்த்தவர் யார் என்று தெரியவில்லை. இன்னும் அவருடைய பெயரை அவர்கள் சொல்லாமலே இருக்கிறார்கள். அது குற்றவாளியை பாதுகாப்பது அல்ல,
யாரையும் கேவலப்படுத்த வேண்டாம். அந்த பெண்ணுடைய பெயரை கூட அவர்கள் சொல்ல மறுத்து விட்டார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இது போன்ற நிகழ்வுகள் இந்த சமூகத்திற்கு சாதாரணமாக புத்திமதி சொல்வதாக நினைத்து வலைத்தளங்களிலே எழுதி இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தனி மனிதனுடைய தவறுகளாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு அதை மறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் பயானுடைய ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நாம் மற்றவர்களின் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம் விஷயத்தில் நடந்து கொள்கிறான். நாம் மற்றவர்களின் தவறை மன்னித்தால், அப்படியே இந்த பட்டியலிலேயே நிறைய நபிமொழிகள் இருக்கிறது. யார் மற்றவர்களின் குறைகளை மறைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் குறைகளை மறைக்கிறான். மற்றவர்களுக்கு யார் மரியாதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மரியாதை செய்கிறான். வயதிலே மூத்தவர்களுக்கு யார் கண்ணியம் தருகிறார்களோ நீங்கள் வயதானவர்களாக ஆகுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு இளைஞர் கூட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கண்ணியத்தை தரச் செய்கிறான். நபி சொன்னார்கள், யார் சிரமத்திலே வாழக்கூடிய ஏழைக்கு உதவி செய்கிறார்களோ இவருடைய சிரமமான காலங்களில் அல்லாஹ் உதவி செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய குணம். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்கிறான் என்கிற இந்த செய்தியை மட்டும் நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுடைய குறைகளை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களின் பலகீனங்களை, மற்றவர்களின் கேவலங்களை, மற்றவர்களின் அவமானகரமான விஷயங்களை பொதுப்படையாக ஆக்கி எல்லோருக்கும் தெரிவிப்பதில் இருந்து இது பெரும் பாவம். அதை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா வருகின்ற ரமலானுடைய மாதம் நம்மை ஒரு புது மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்குரிய காலமாக அமைய வேண்டும். அல்லாஹ் அந்த நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.